நம்மளோட ஸ்பெஷல் ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா தாலி செயின், வெள்ளி தாலி செயின்ல கோல்டு பாலிஷ் பண்ணது. பினிஷிங் அச்சஸ்ல கோல்டு மாதிரியே இருக்கும். மஞ்சளா கோல்டு கறிமே மஞ்சளா இருக்காது உங்களுக்கு. இதோம்னா வெள்ளியில கோல்டு பாலிஷ் பண்ண தாலி செயின் தான் வச்சிருந்தோம். தாலி செயின், தோடு, ஜிமிக்கி அந்த மாதிரி தான் வச்சிருந்தோம். அப்ப வீடியோ போட்டதுல நிறைய கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா, சார் எங்கிட்ட இந்த மாதிரி செயின் இருக்கு, இது மாதிரி பண்ணி செஞ்சு கொடுக்க முடியுமா? கோல்டுல எங்கிட்ட இந்த செயின் இருக்கு, கோல்டுல இந்த மாதிரி தாலி இருக்கு, கோல்டுல இந்த மாதிரி குண்டு லட்சுமி காசு இருக்கு, கோல்டுல இந்த மாதிரி ஜிமிக்கி இருக்கு, மோதிரம் இருக்கு. அப்படி ஒன்னொன்னா கேட்க நாங்களே வந்து கோல்டுல என்னென்ன ரெகுலர் பேட்டர்ன் இருக்கோ அது ஃபுல்லா வெள்ளியில கோல்டு பாலிஷ் பண்ணி அப்படியே வச்சிருக்கோம். ஃபுல்லா வெள்ளி தான். வெள்ளியில கோல்டு பாலிஷ் பண்ணா எல்லா செயினுமே ரெடியா இருக்கு. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 3 பவுன் 5 பவுன் தான் வச்சிருப்போம். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 140 கிராம் இந்த செயின்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 பவுன் தாலி செயின் பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளியில கோல்டு பாலிஷ் பண்ண செயின் 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இது இன்னைக்கு கொடுத்தாலும் இன்னைக்கு வெள்ளி ரேட்டுக்கு எடுத்துக்குவோம் உங்களுக்கு. சோ பாலிஷ் பண்ண பின்னாடி எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா அது வெள்ளி கலர் தான் வரும். பாத்தீங்கன்னா வெள்ளியிலே கோல்டு பாலிஷ் பண்ண திருமாங்கல்ய செட்டு, தாலி, குண்டு, லட்சுமி காசு, நாணல், குண்டு, இது எல்லாமே கோல்டுல இருக்கக்கூடிய மாடல் அப்படியே வச்சிருக்கோம். வெள்ளியிலே கோல்டு பாலிஷ் பண்ண கொடி செயின். பெரும்பாலும் லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த செயின் தான் இப்போதைக்கு போட்டுக்கிறாங்க. சிம்பிளாவும் இருக்கும், நல்ல பினிஷிங், நல்ல டால் அடிக்கும். இதுல கோல்டுல தான் அந்த மாதிரி பினிஷிங் இருக்கும். இதுல பாருங்க வெள்ளியில அப்படியே இருக்கு பாருங்க. ஏன்னா மேல இருக்கிறது கோல்டு தான், கோல்டுல பிளேட்டிங் பண்ணிருக்கோம். அதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ கோல்டு கவரிங் இந்த மாதிரி கிடைக்கும், ஆனா இந்த மாதிரி பினிஷிங் கிடைக்காது. கோல்டுல பாப்புலரான மாடல், 1 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல பாப்புலரான மாடல் இந்த முகப்பு செயின். இந்த செயின் வந்து வெளியில கோல்டு பாலிஷ் பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா 3 பவுன்ல இருந்து 15 பவுன் வரைக்கும் நம்ம கடையில ரெடியாவே இருக்கு. வெள்ளியிலே கோல்டு பாலிஷ் பண்ண இப்ப கொடி செயின், முகப்பு செயின் பினிஷிங் நீங்க பாருங்க. கேமரால எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, நீங்க டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த பினிஷிங் தெரியும். கேமரா நல்லா தெரியுதா? இந்த இது நீங்க டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல இருக்கும் பினிஷிங். கோல்டுல எந்த கட்டிங் இருக்கோ அந்த கட்டிங் லைட்டா ரோல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இதுல கோல்டுல இப்ப ஃபேமஸான கோல்டுல வந்து இந்த மூப்பு செயின் அப்படி நாங்க வெளியில கோல்டு பாலிஷ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த டிசைன்ஸ் மட்டுமே இல்லாம கோல்டு இருக்கக்கூடிய எல்லா டிசைன்ஸுமே நம்ம மட்டும் வச்சிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா தாலி செயின்ல வெயிட் கூட உள்ள செயின்ஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 15 பவுன் வெயிட் வரும் உங்களுக்கு. இல்லாம ஜென்ஸுக்கு பாருங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் பாருங்க. லோட்டஸ் செயின்ஸ் உங்களுக்கு, இது வந்து லீஃப் செயின்ஸ். இதெல்லாம் கோல்டுல இருக்கக்கூடிய பெரும்பாலும் மக்கள் வாங்கக்கூடிய செயின்ஸ் தான் இதெல்லாம். வீடியோல பாக்குறீங்க, நேர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா இருக்கும். போது கோல்டுல எப்படி இருக்க எஃபெக்ட் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். 916 கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 916 கோல்டோட பிளேட்டிங் தான் வெள்ளி மேல கோல்டு பிளேஸ் பண்ணிருக்கோம். வெள்ளியில நீங்க பண்ணும்போது பியூர் வெளியில இப்படி பண்ணும்போது பினிஷிங் அழகா அந்த கட்டிங்ஸ் எல்லாம் அப்படியே கோல்டு எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் சிவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. நல்லா இருக்கேன். லாஸ்ட் இயர் வந்து உங்க கடையை வந்து பார்த்தேன். புதுசா வந்து ஓபன் பண்ணிருந்தீங்க. ஆமா, செயின் மட்டும்தான் வெள்ளி பாலிஷ், வெள்ளியில கோல்டு பாலிஷ் பண்ணி லான்ச் பண்ணீங்க. அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வைரல் ஆயிருச்சு. ஆமா, இப்ப எனக்கு கால் பண்ணீங்க. கடையை வந்து பார்த்தாதான் தெரியுது பயங்கரமா டெவலப் பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா, அது இவ்வளவு பெரிய கடையா வச்சிருக்கீங்க. அப்ப சின்னதா தான் இருந்துச்சு. எப்படி நான் இவ்வளவு, அதுவும் பாத்தீங்கன்னா இந்த வாட்டி எல்லா யூஸ் பண்ற கோல்டு ஐட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் வெளியில கோல்டு பாலிஷ் பண்ணி வச்சிருக்கேன். எப்படின்னா ஒண்ணுமே இல்ல சிவா, லாஸ்ட் நம்ம வந்து இந்த வெளியில கோல்டு பாலிஷ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமருக்கு தெரியாம இருந்தது. அதுல முழுக்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. என்னன்னா நிறைய கஸ்டமர் கவரிங் தான் வாங்கியிருந்தாங்க. கோல்டு கவரிங், ஒரு ஐமோன் செயின், 1 கிராம் கோல்டு கவரிங் செயின், ஒரு கோல்டுல அடமானம் வச்சாலே இல்ல கோல்டுல வித்தாலும் இல்ல கோல்டு இல்லாதவங்களுக்கு செகண்ட் ஹவுஸ்னு கோல்டு கவரிங் அப்படி போயிடுறாங்க. சில பேத்துக்கு மட்டும் தான் இந்த வெள்ளியில கோல்டு பாலிஷ் பண்ண நகை இருக்குன்றது சில பேருக்கு தான் தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க போட்ட வீடியோனால தான் நிறைய கஸ்டமர்ஸ், வெளியூர் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இங்க கடைக்கு வந்து வாங்கினாங்க. நமக்கு அவங்க வாங்கினது அப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா வெள்ளியில கோல்டு பாலிஷ் பண்ண தாலி செயின் தான் வச்சிருந்தோம். தாலி செயின், தோடு, ஜிமிக்கி அந்த மாதிரி தான் வச்சிருந்தோம். அப்ப வீடியோ போட்டதுல நிறைய கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா, சார் எங்கிட்ட இந்த மாதிரி செயின் இருக்கு, இது மாதிரி பண்ணி செஞ்சு கொடுக்க முடியுமா? கோல்டுல எங்கிட்ட இந்த செயின் இருக்கு, கோல்டுல இந்த மாதிரி தாலி இருக்கு, கோல்டுல இந்த மாதிரி குண்டு லட்சுமி காசு இருக்கு, கோல்டுல இந்த மாதிரி ஜிமிக்கி இருக்கு, மோதிரம் இருக்கு. அப்படி ஒன்னொன்னா கேட்க நாங்களே வந்து கோல்டுல என்னென்ன ரெகுலர் பேட்டர்ன் இருக்கோ அது ஃபுல்லா வெள்ளியில கோல்டு பாலிஷ் பண்ணி அப்படியே வச்சிருக்கோம். இப்ப கடையில நீங்க பாத்திருப்பீங்க, பாத்தீங்களா? உங்களுக்கு முன்னாடி பார்த்ததுக்கு எவ்வளவு பார்த்ததுக்கும் ஃபுல்லா வெள்ளி தான். வெளியில கோல்டு பாலிஷ் பண்ணா எல்லா செயினுமே ரெடியா இருக்கு.
முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 3 பவுன் 5 பவுன் தான் வச்சிருப்போம். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 140 கிராம் இந்த செயின்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 பவுன் தாலி செயின். பார்க்கவே ஆமா, பிரம்மாண்டமா இது மதுரையில யூஸ் பண்ணுவாங்க. 15 பவுன் தாலி செயின், 15 பவுன் தாலி செயின்ல முறுக்கு செயின் இவ்வளவு வச்சிருக்கோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2 பவுன்ல இருந்து 15 பவுன் வரைக்கும் ரெடியாவே இருக்கு. முன்னாடி நம்ம அப்படியே வைக்கிறதுல 2 பவுன் 3 பவுன் தான் வச்சிருந்தோம். ஏன்னா கஸ்டமர்ஸ் அதிகமா லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கின கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு இப்போ ஒரு கோல்டு கவரிங் வாங்குறாங்க, 1 கிராம் கோல்டு கவரிங் நகை வாங்குறாங்க, அதுவே ஒரு 12,000 15,000 வந்துருது. இதுல இது ஒரு இது இருக்குண்ணா. லாஸ்ட் இயர் நம்ம வந்து வீடியோ பண்ணும்போது கோல்டு ரேட் ஹை. ஆமா, அப்பவே அதுக்குதான் இதுவே கொண்டு வந்தீங்களே நீங்க. ஆமா ஆமா, அதுக்கானதான் கொண்டு வந்தேன். அதை விட டபுள் ஆயிருச்சு. அது ஒண்ணு உங்களுக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கோல்டு ரேட் கூட தான் அதை செய்யும். சோ ரொம்ப கூட கூட என்ன ஆகுதுன்னா கோல்டு பெரிய ஆளே இப்ப வாங்க முடியாத சுச்சுவேஷன் இருக்காங்க. இப்ப ஸ்கூல் டைம்ல ஸ்கூல் டைம் ஓப்பன்ல முதல் எடுத்தனே அடமானம் வைக்கிறது இந்த தாலி செயின் தான் அடமானம் வைப்பாங்க. அடுத்த ஆப்ஷன் போய் என்ன பண்றாங்கன்னா கோல்டு கவரிங் செயின் வாங்கி யூஸ் பண்றாங்க. அது 2 மாசம் 3 மாசத்துல வந்து மஞ்சள் கலரா தெரியும். என்னதான் எவ்வளவுதான் ரேட்டுக்கு 1 கிராம் கோல்டு கவரிங் செயின் வாங்கினாலும் 12,000 10,000 வாங்கினாலும் அது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் தான் தெரியும். ஆனா வெள்ளியில கோல்டு பாலிஷ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பினிஷிங் வந்து அப்படியே வந்து கோல்டு மாதிரி தான் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா நல்லா கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா கோல்டு நீங்க 916 கோல்டுல வாங்கினீங்கன்னா 6.9 1.1 6.9 காப்பர் 1.1 வெள்ளி சேர்ப்பாங்க. அது கோல்டு ஆசாரி வேலை பார்க்கறவங்க தெரியும். அது ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா 22 கேரட்டுக்கு வந்து வெள்ளி கண்டிப்பா சேர்ப்பாங்க. வெள்ளி ஏன் சேர்க்கிறாங்கன்னா வெள்ளி சேர்த்தாதான் அந்த பினிஷிங் அந்த பளபளப்பு நல்லா தெரியும். அந்த கோல்டு வந்து சைனிங் நல்லா பளபளப்பா இருக்கு பாத்தீங்கன்னா அது காரணம் வந்து இந்த வெள்ளி தான். சோ அதே கான்செப்ட் தான் நாங்க என்ன பண்ணா வெள்ளியில மேல கோல்டு பாலிஷ் பண்ணிருக்கோம். அப்ப என்னன்னா சைனிங் வந்து HSL எப்படி கோல்டு இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். சோ நிறைய கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ போட்ட பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்துட்டு கஸ்டமர்ஸ் ஆன்லைன்ல இப்ப யாருமே மேக்சிமம் வந்து வாங்குறது இல்ல, டைரக்டாவே வந்துறாங்க. ஏன்னா ஆன்லைன்ல வந்து என்ன பண்றாங்கன்னா கேமரா வச்சுட்டு நல்லா அது ஒரு போட்டோ கிளாரிட்டியை கொடுத்து கலரை சேஞ்ச் பண்ணி அப்படி பண்ணிடுறாங்க. கோல்டு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கவரிங் செயின். பட் அது கொரியர் வந்த பின்னாடி பாத்தீங்கன்னா எல்லாவோ தெரியும் அந்த மாதிரி இருக்கும். இப்ப நம்ம கடைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரக்கூடிய கஸ்டமர்ஸ் டைரக்டா வந்து பார்க்கும்போது பினிஷிங் HSL கோல்டு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு செயின் வாங்கக்கூடிய கஸ்டமர் அடுத்து தாலி வாங்குறாங்க, லட்சுமி காசு வாங்குறாங்க. அதே மாதிரி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கோல்டு இருக்கக்கூடிய நெக்லஸ் ஆரம் அதெல்லாம் வந்து போட்டோ காமிச்சிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு போயிடுறாங்க. சரிங்க, நீங்க ஆன்லைன் டெலிவரி எல்லாம் பண்றீங்க? ஆன்லைன் டெலிவரி கண்டிப்பா பண்றோம். எல்லாத்துக்கும் போய்கிட்டு தான் இருக்கு. நமக்கு டெலிவரி வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 20-25 கொரியர் வந்து போய்கிட்டு தான் இருக்கு. ஆனா என்னதான் இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நான் என்ன சொல்றேன்னா டைரக்டா வந்து கடையில வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு நீங்க ஆன்லைன்ல நீங்க வாங்கிக்கலாம். ஏன்னா ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே நான் என்ன சொல்ல வரேன்னா ஆன்லைன்ல வந்து நிறைய நல்ல பேரும் பண்றாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஸ்கேம் நடந்துட்டு தான் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்க டைரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க கொரியர் மூலியமா நீங்க வாங்கிக்கலாம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்க அங்கிருந்து நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். நெக்லஸ் செயின் எது நீங்க கேட்டாலும் வெளியில கோல்டு பாலிஷ் பண்ணி நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும். ஓகேண்ணா, இப்போ வந்து உங்களுடைய கடையோட அட்ரஸ் கொஞ்சம் தெளிவா சொல்லுறீங்க. நம்ம கடையோட அட்ரஸ் வந்து கரெக்டா மதுரையில மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாப்ல இருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி ஒத்தக்கடை இருக்கும். யானைமலை ஒத்தக்கடை இருக்கும். அதுல பள்ளிவாசல் பஸ் ஸ்டாப் பக்கத்துல நம்ம கடை இருக்கு. கவின் வெள்ளிக்கடைன்னு இருக்கும், போர்டி போட்டிருக்கும். ஓகேண்ணா, இப்போ உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் ஒண்ணு தெளிவா வியூவர்ஸ் நான் காட்ட போறேன். நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். கண்டிப்பா சிவா, எல்லாத்தையுமே காமிச்சு கொடுப்போம். இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு வந்து நிறைய கஸ்டமர் வெள்ளியில கோல்டு பாலிஷ் பண்ணக்கூடிய நகை நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். அவங்க கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கவரியில வாங்கி லாஸ் ஆகிறத காட்டிலும் இந்த மாதிரி வெளியில கோல்டு பாலிஷ் பண்ண நகை வாங்கி யூஸ் பண்ணிட்டு திரும்ப கொடுத்தாலும் கேஷாவும் எக்ஸ்சேஞ்சா நம்ம கொடுக்கக்கூடியோம். அதனால இந்த எல்லா ப்ராடக்டும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு ஒன்னா காமிக்கிறேன் உங்களுக்கு. அது எல்லாமே நல்ல ஒரு வியூஸை நீங்க பாத்துக்கணும். சரிங்களா, எனக்கு ரேட்டும் சொல்லிடுங்க. நிறைய கமெண்ட்ஸ்ல ரேட் கண்டிப்பா ரேட் நம்ம சொல்றோம். ரேட் ஏன் வந்து நம்ம வீடியோ சொல்றது இல்லைன்னா இப்ப இந்த வீடியோ இப்ப இன்னைக்கு போடுறோம். இன்னைக்கு வெள்ளியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 270 ரூபா. இன்னைக்கு வெள்ளி ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப இன்னைக்கு ஒரு வெள்ளி செயின் தாலி செயின் எடுத்தீங்கன்னா ஒரு 3 பவுன் தாலி செயின் எடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா 12,500 தான் வரும். இப்போ 2 மாசம் கழிச்சு ஒரு கஸ்டமர்ஸ் வீடியோ பாக்குறாங்கன்னு வச்சுக்கல, நான் இந்த வீடியோல பார்த்தது அவங்க என்ன சொல்றாங்கன்னா 12,000 தான் நீங்க வீடியோ சொல்லிருக்கீங்க அப்படி சொல்றாங்க. அதனாலதான் நம்ம வந்து சொல்றது இல்ல. ஆக்சுவலா வந்து ரேட்டு மேக்சிமம் ஸ்டார்டிங் ரேட்டு 12,000 வந்து இருக்கு. 12,000 வந்து 35,000 வரைக்கும் இருக்கு உங்களுக்கு. அந்த வெயிட் வைஸ் அதோட ரேட்டு மாறும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்டா வந்து நீங்களே உங்களுக்கு ஸ்பெஷல் ஐட்டம் ஏதோ அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட். ஆமா, நம்மளோட ஸ்பெஷல் ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா தாலி செயின், வெள்ளி தாலி செயின்ல கோல்டு பாலிஷ் பண்ணது. பினிஷிங் HSL கோல்டு மாதிரியே இருக்கும். மஞ்சளா கோல்டு கவரிங் மாதிரி மஞ்சளா இருக்காது உங்களுக்கு. இதை நான் என்ன சொல்றேன்னா ஒரு பக்கத்துல இருக்க வந்து 1 கிராம் கோல்டு கவரிங் செயினையும் இந்த வெள்ளி செயின் கோல்டு செயின் 3மே வச்சு காமிக்கிறேன். நீங்க எந்த செயின் கோல்டு செயின் எந்த செயின் வெள்ளி செயின் நீங்க சொல்லிருங்க. அதுக்கப்புறம் தாலி திருமங்கலியம், அது நம்ம எல்லா கம்யூனிட்டி திருமங்கலியும் நம்ம ரெடியா வச்சிருக்கோம். இதுதான் நம்ம கடையில ரொம்ப ஸ்பெஷலா பண்ணக்கூடியது.
அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா செயின்ல வந்து கோல்டுல இருக்கக்கூடிய பாப்புலரான எல்லா மாடலுமே நம்ம கிட்ட ரெடியா இருக்கு. அதுவும் உங்களுக்கு ஒண்ணு காமிச்சு கொடுக்குறேன். நம்ம கிட்ட எது ஸ்பெஷல் கேட்டீங்களா சிவா, இந்த 3 தான் நம்ம ஸ்பெஷல். நம்ம தாலி செயின் தான் நம்ம ஸ்பெஷல். என்ன அப்படி எப்படி பார்த்தோம்னா, நம்ம லாஸ்ட் டைம் நீங்க வீடியோ போட போகும்போது நாங்க தாலி செயின் மட்டும் தான் பண்ணிக்கிருந்தோம். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா தான் கோல்டுல என்னென்ன மாடல் இருக்கோ அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிருந்தோம். நம்மளோட ஸ்பெஷல் வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியில கோல்டு பாலிஷ் பண்ணது. இது கோல்டு, ஒரிஜினல் கோல்டு. இது 1 கிராம் கோல்டு கவரிங் சொல்லி இப்ப மார்க்கெட்ல வந்துருக்கு. இது இப்ப ஒரு 12,000 13,000 வரும். இந்த 3க்குள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு. இது 916 கோல்டு. இதுல சீலே போட்டுருக்கும் பாருங்க, ஹால்மார்க் போட்டு உங்களுக்கு சீலே போட்டுக்கோங்க இந்த இடத்துல. இது தங்கம். இது பாத்தீங்கன்னா வெளியில கோல்டு பாலிஷ் பண்ணது. இந்த ரெண்டுமே நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. பினிஷிங் அச்சசல கோல்டு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த கோல்டு இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த 916 கோல்டை தான் அந்த கோல்டு பிளேட்டிங் பண்ணி வெள்ளிக்கு மேல கவர் பண்ணி கொடுக்குறோம். இந்த வெள்ளிக்கு மேல இந்த கோல்டு பிளேட்டிங் பண்ணி கொடுக்குறோம் இந்த வெள்ளிக்கு மேல. இது பாத்தீங்கன்னா 1 கிராம் கோல்டு கவரிங், மஞ்சளா தெரியும். எவ்வளவுதான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்ல 12,000 ரூபாய்க்கு இருக்கு. இந்த தாளிச்சேன் வெள்ளி தாளிச்சேனே 18,000 தான் போகும் வெளியில கோல்டு பாலிஷ் பண்ணது. இப்ப இதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பார்க்க பினிஷிங் பாருங்க, உங்களுக்கு மஞ்சளா தெரியும். இது பாருங்க கோல்டு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா பக்கத்துல கோல்டு வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா சில வீடியோல பாத்தீங்கன்னா கோல்டு மாதிரி இருக்குதான் சொல்லுவாங்க. ஆனா கோல்டு அவங்க ப்ராடக்ட் வச்சு காமிக்க மாட்டாங்க. வச்சு பார்த்தா தெரியும். நம்ம எல்லாம் வச்சே காமிக்கிறோம் உங்களுக்கு. கோல்டும் வெள்ளியும் வச்சு காமிக்கிறோம். இது கோல்டு கவரிங், 1 கிராம் கோல்டு கவரிங். பார்க்க மஞ்சளா தெரியும். இதுல இன்னொரு என்ன பிளஸ் பாயிண்ட்னா, இது திரும்ப எப்ப கொடுத்தாலும் அன்னைக்கு வெளியில எடுக்கிறதுக்கும். சோ பாலிஷ் போச்சு எப்படி இருக்குன்னா, இது பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளியில கோல்டு பாலிஷ் பண்ண செயின் 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கஸ்டமர்ஸ் இன்னைக்கு கொடுத்துட்டு அவங்க வந்து ரீபாலிஷ் பண்றதுக்காண்டி வந்திருக்காங்க. இது இன்னைக்கு கொடுத்தாலும் இன்னைக்கு வெள்ளி ரேட்டுக்கு எடுத்துக்குவோம் உங்களுக்கு. சோ பாலிஷ் பண்ண பின்னாடி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த வெள்ளி கலர் தான் வரும். சோ ரிட்டர்ன் நம்ம அன்னைக்கு வெள்ளி ரேட்டுக்கு எடுத்துக்குவோம். சோ இதே இது பாருங்க, கோல்டு கவரிங்ல நீங்க 12,000 வாங்கினா கூட உங்களுக்கு 1 ரூபா கூட போகாது. பட் இது வந்து 18,000 போச்சுன்னா கூட அன்னைக்கு வெள்ளி ரேட்டுக்கு 12,000 13,000 நமக்கு ஒரு அமௌண்டாவும் கிடைக்கும். நம்ம வெள்ளியில கோல்டு பாலிஷ் பண்ண செயின் வாங்கும் போது கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம வந்து வெள்ளி ரேட்டு கம்மியாகும் போது நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். வெள்ளி ரேட்டு நல்லா கம்மியா இருக்கு. சோ இந்த மாதிரி டயத்துல இந்த மாதிரி வெள்ளி செயின்ல வாங்கும்போது பாத்தீங்கன்னா வெறும் 18,000 15,000 அந்த மாதிரி தான் போகும். ஒரு கோல்டு கவரிங் செயின் வாங்கக்கூடிய ரேட்ல நீங்க வெள்ளி செயின் கோல்டு பாலிஷ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். வெள்ளி ரேட் இந்த வெள்ளி ரேட்ல மட்டும் ஏறும் போது இந்த வெள்ளி செயினை நம்ம கொடுத்தீங்கன்னா அன்னி வெள்ளி ரேட்டுக்கு நம்ம கேஷா எக்ஸ்சேஞ்சர் அப்படியே அன்னைக்கு ரேட்டு கொடுப்போம். என்ன ஒண்ணுன்னா, நிறைய கஸ்டமர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, வெள்ளி ரேட்டு வந்து ஏறும் போது கொடுக்காம அவசர தேவைக்கு உடனே வாங்கிட்டு ஒரு 4 மாசம் கழிச்சு அப்படியே கொடுக்குறாங்க. இப்போ 4 மாசம் கழிச்சு கொடுக்கும் போது அந்த அளவு நமக்கு வந்து கோல்டுனாலும் சரி வெளினாலும் சரி அந்த அளவு வெள்ளி ரேட்டோ கோல்டு ரேட்டோ ஏறாது. ஏன்னா இதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் இருக்கும், பிளேட்டிங் சார்ஜஸ் இருக்கும். சோ அதனால வந்து வாங்கிட்டு உடனே கொடுக்கூடாது. வாங்கிட்டு நல்ல 1 வருஷம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா வெள்ளினாலும் சரி தங்கனாலும் சரி அது மூலியமா ப்ராஃபிட் வரும் உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிலேயே கோல்டு பாலிஷ் பண்ண திருமாங்கல்ய செட்டு, தாலி, குண்டு, லட்சுமி காசு, நாணல், குண்டு, இது எல்லாமே கோல்டுல இருக்கக்கூடிய மாடல் அப்படியே வச்சிருக்கோம். இந்த பினிஷிங் பாருங்க, கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கும் பாருங்க. 916 கோல்டு எப்படி இருக்குமோ அது இருக்கு. ஏன்னா வெள்ளி மேல கோல்டு பாலிஷ் பண்ணிருக்கோம். வெள்ளி மேல கோல்டு பாலிஷ் பண்ணும்போது பினிஷிங் வந்து கோல்டு மாதிரி தான் இருக்கும். ஒரு கவரிங் மஞ்சளா தெரியும். அது எவ்வளவுதான் இருந்தாலும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இதெல்லாம் சில பேர் தங்கத்துல நீங்க சேர்த்து தாராளமா போட்டுக்கலாம். ஒரு தங்க செயின்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளி தாலி திருமங்கல நீங்க தாராளமா போட்டுக்கலாம். ஏன்னா வெள்ளியில தங்கத்துல வெள்ளி கம்பல்சரியா கலந்துருப்பாங்க. அதனால எதுவுமே ஆகாது உங்களுக்கு. தங்க தாலி செயின்ல கவரிங் போட்டதான் உங்களுக்கு பிரச்சனை வரும். சோ இந்த மாதிரி ஐட்டம் நீங்க தாராளமா தங்க செயின்ல நீங்க தாராளமா போட்டுக்கலாம். இதெல்லாம் ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 1,850 ரூபா, 950 ரூபா, 2,500 ரூபா அந்த மாதிரி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வருது. எல்லா கம்யூனிட்டிக்குரிய திருமாங்கலியம், நாணல், குண்டு, லட்சுமி காசு ரெடியாவே இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு திருமாங்கலியம் எது சொன்னாலும் நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வெறும் தாலி செயின் மட்டும் இல்ல, திடீர்னு கோல்டு இருக்கக்கூடிய டாப் 10 எல்லா டிசைன்ஸுமே நம்ம கிட்ட ரெடியா இருக்கு உங்களுக்கு. மூவ் வச்ச தாலி செயின்ஸ்ல இருந்து லோட்டஸ் செயின், கோதுமை செயின், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோதுமையிலேயே வந்து பிளாக் பீட்ஸ் வச்ச செயின்ஸ். அதுவும் இல்லாம ஜென்ஸுக்கு அதிகமா விரும்பக்கூடிய ஜென்ஸி சாரி லேடிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய லோட்டஸ் செயின்ஸ் இப்ப பாக்குறீங்க. பினிஷிங் நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வெள்ளியில கோல்டு பாலிஷ் பண்ணது. வெள்ளியில கோல்டு பாலிஷ் பண்ண செயின்ஸ் பினிஷிங் கோல்டு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கட்டிங்ஸ் சரி இது சரி ஈஸியா வந்துடும் உங்களுக்கு கட்டிங்ஸ் பண்ணும்போது. அதான் உங்களுக்கு பினிஷிங் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 5 பவுன், இதுலயே 3 பவுன் 2 பவுன் நீங்க சொன்னா கூட நம்ம அதே மாதிரி பண்ணி கொடுப்போம். இதுல ஒரு கஸ்டமருக்காண்டி நம்ம செஞ்சு வச்சிருந்தோம். ஒரு கஸ்டமர் ஒரு செயின் கோல்டு செயின் வச்சிருந்தாரு, அதே மாதிரி வெளியில கோல்டு பாலிஷ் பண்ணி கேட்டிருந்தாரு, அதே மாதிரி செஞ்சு வச்சிருக்கோம். கோல்டுல எப்படி இருக்குமோ அதே மாதிரி செஞ்சு வச்சிருக்கோம் பாருங்க. அதே மாதிரி சீல இருந்து எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இது வெள்ளிலேயே கோல்டு பாலிஷ் பண்ண கொடி செயின். பெரும்பாலான லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த செயின் தான் இப்போதைக்கு போட்டுக்கிறாங்க. சிம்பிளாவும் இருக்கும், நல்ல பினிஷிங், நல்ல டால் அடிக்கும். இதுல கோல்டுல தான் அந்த மாதிரி பினிஷிங் இருக்கும். இதுல பாருங்க வெள்ளியில அப்படியே இருக்கு பாருங்க.
ஏன்னா மேல இருக்கிறது கோல்டு தான், கோல்டுல பிளேட்டிங் பண்ணிருக்கோம், அதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ கோல்டு கவரிங்ல இந்த மாதிரி கிடைக்கும், ஆனா இந்த மாதிரி பினிஷிங் கிடைக்காது. பாருங்க இதுல பாக்ஸ் டைப் கொடி செயின், இதுல உங்களுக்கு தருங்க. இது தனிப்பட்ட முறையில் இது மட்டும் பாருங்க, செயின் கிட்டக்க பாருங்க, பினிஷிங் எப்படி இருக்கு மட்டும் பாருங்க. அந்த கோல்டுல எப்படி இருக்கு அப்படியே இருக்கும் பாருங்க, பார்க்கவே அப்படியே தெரியுது, அப்படியே இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 916 எப்படி தங்கத்துல வருமோ அதே மாதிரி 92.5 சீலும் வந்துடும் உங்களுக்கு. சோ இதனால உங்களுக்கு எப்ப கொடுத்தாலும் மார்க்கெட் ரேட் அன்னைக்கு வெளிநாட்டுக்கு எடுத்துக்குவாங்க. சோ வெளியில கோல்டு பாலிஷ் பண்ணது கொடி செயின். அதுக்கடுத்து வந்து டிசைன்ஸ் வந்து கொடி செயின்ல முகப்பு செயின் இருக்கும், அது நான் காமிக்கிறேன். அந்த செயின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அளவு கடையில கொடுத்தாலும் ஏமாத்துறாங்க போல. ஆமா, அந்த அளவு நம்ம பண்ணிருப்போம் மேக்கிங் வந்து தெரியுது. ஆமா, வெள்ளியில நீங்க கோல்டு பாலிஷ் பண்ணி நீங்க வாங்கினவங்களுக்கு தெரியும், வாங்காதவங்களுக்கு டேரக்டா வந்து பார்க்கும்போது தான் தெரியும். அச்சசல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். என்னதான் கவரிங்ல அமௌண்ட் எவ்வளவு கூட போட்டோம்னாலும் மஞ்சளா தான் தெரியும். ஆனா அது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இது பாத்தீங்கன்னா வெள்ளியிலே கோல்டு பாலிஷ் பண்ண முகப்பு செயின், கோல்டுல பாப்புலரான மாடல். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நல்ல பாப்புலரான மாடல் இந்த முகப்பு செயின். இந்த செயின் வந்து வெளியில கோல்டு பாலிஷ் பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா 3 பவுன்ல இருந்து 15 பவுன் வரைக்கும் நம்ம கடையில ரெடியாவே இருக்கு. இதுல ஸ்டார்டிங் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 14,500 வந்து ஸ்டார்டிங் ஆகுது. பினிஷிங் வந்து பாருங்க கோல்டு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வெள்ளியில திரும்ப திரும்ப நான் சொல்றேன், வெள்ளியில கோல்டு பாலிஷ் பண்ணக்கூடிய நகை வந்து அச்சஸ்ல கோல்டு மாதிரி தான் இருக்கும். நீங்க கடைக்கு டைரக்டா விசிட் பண்ணும்போது அதோட பினிஷிங் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஏன்னா கோல்டு கவரிங் வாங்கி யூஸ் பண்ணிருப்பீங்க, வெள்ளியில கோல்டு பாலிஷ் பண்ண நகை நீங்க டைரக்டா வந்து பாருங்க, அவ்வளவு பினிஷிங் அழகா இருக்கும். இது பாருங்க வெள்ளியில கோல்டு பாலிஷ் பண்ண முகப்பு செயின். கோல்டுல பாப்புலரான என்னென்ன டிசைன்ஸ் இருக்கோ அது ஃபுல்லா வெள்ளியில நான் காமிக்கிறது கொஞ்சம் மாடல், நிறைய மாடல் நம்ம செஞ்சு வச்சிருக்கோம். நான் பாப்புலரான மாடல் மட்டும் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா வெள்ளியிலே கோல்டு பாலிஷ் பண்ண இப்ப கொடி செயின் முகப்பு செயின் பினிஷிங் நீங்க பாருங்க. கேமரால எந்த அளவு தெரியுதுன்னு தெரியல, நீங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த பினிஷிங் தெரியும். கேமரா நல்லா தெரியுதா? செம்மையா இருக்கு. இந்த இது நீங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல இருக்கும் பினிஷிங். கோல்டுல எந்த கட்டிங் இருக்கோ அந்த கட்டிங் லைட்டா நான் ரோல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இதுல கோல்டுல இப்ப ஃபேமஸான கோல்டுல வந்து இந்த முகப்பு செயின் அப்படி நாங்க வெளியில கோல்டு பாலிஷ் பண்ணி வச்சிருக்கோம். இது 1 கிராம் கோல்டு இதெல்லாம் செய்ய முடியாது, அந்த அளவு கட்டிங் தான். அது மாடல் செய்யலாம், பட் ஆனா அந்த டை ஒர்க் தெரிஞ்சிடும், கண்டிப்பா அந்த டை ஒர்க் தெரிஞ்சிடும். இந்த மாதிரி இந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய பினிஷிங் வராது. இது இப்போ வெள்ளி இருக்கிறதுனால பினிஷிங் ஈஸியா பண்ணிடலாம். ஏன்னா இது 92.5 வெளியில பண்ணும் போது பினிஷிங் ஈஸியா கிடைச்சிடும். காப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா காப்பர், அதாவது 1 கிராம் கோல்டு கவரிங் என்ன ஆகுதுன்னா காப்பர் நகைய அதுக்கு மேல வந்து மைக்ரோ பாலிஷ் பண்ணுவாங்க, அதுதான் வந்து 1 கிராம் கோல்டு கவரிங். பட் காப்பர் என்னதான் இருந்தாலும் அந்த பினிஷிங் கொண்டு வர முடியாது. ஆனா வெள்ளியில வரும்போது ஈஸியா கொண்டு வந்துடலாம் பினிஷிங். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது, பாத்தீங்களா? டைரக்டா வந்து பார்க்கும்போது நிறைய தெரியும். இப்ப பாருங்க நம்ம கிட்ட இந்த டிசைன்ஸ் மட்டுமே இல்லாம கோல்டு இருக்கக்கூடிய எல்லா டிசைன்ஸுமே நம்ம மட்டும் வச்சிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா தாலி செயின்ல வெயிட் கூட உள்ள செயின்ஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 15 பவுன் வெயிட் வரும் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கோதுமை செயின். கோதுமை செயின்லயே வந்து ஒரு கஸ்டமருக்கு ஆர்டர் பண்ணிருக்காங்க. கோதுமை செயின் முஸ்லிம்ஸ் கஸ்டமர் அவங்களுக்கு கோதுமை செயின்லயே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பீட்ஸ் வச்சது, கருமணி வச்சது பண்ணிருக்கோம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க உங்களுக்கு. தனியா நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. கோதுமை செயின்ல பிளாக் பீட்ஸ் வச்சது உங்களுக்கு. அந்த கட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்க காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. அந்த டால் சூப்பரா அடிக்கும், கோல்டுல இருக்கக்கூடிய டால் அடிக்கும். சோ பீட்ஸ் எல்லாம் வந்து ஒரிஜினல் பீட்ஸ் தான் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த லட்சுமியிலே முகப்பு வச்ச செயின் பினிஷிங் பாருங்க. லட்சுமி ஃபேஸ் கூட எப்படி இருக்குன்னு பாருங்க. இது டபுள் சைடு கோல்டுல இப்படிதான் இருக்கும், டபுள் சைடா அப்படியே பண்ணிருக்கோம். கொடியோட டிசைன்ஸோட செயின் மட்டும் கிட்ட வச்சு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஃபுல்லா ஹேண்ட்மேடு தான், அவ்வளவு ஒரு கை வேலையில நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. டபுள் சைடு முகப்பு செயின் கோல்டு இருக்கக்கூடிய அதே தான் இருக்கும் உங்களுக்கு. இப்படி இருக்குன்னு இதுவும் கோல்டு இருக்கக்கூடிய பேட்டர்ன் தான். நம்ம இருக்கிறதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா கோல்டு இருக்க பேட்டர்ன் மட்டும் தான் வரும். இதெல்லாம் பாருங்க ஸ்டோன்ஸோட பினிஷிங் பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. ஸ்டோன்ஸ் எல்லாம் கோல்டு வைக்கிற ஸ்டோன்ஸ். ஆமா, கோல்டு வைக்கக்கூடிய ஸ்டோன்ஸ், அதனாலதான் இந்த பினிஷிங் இருக்கும் உங்களுக்கு. பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. இதுல வெள்ளினால உங்களுக்கு ரிட்டர்ன் வெளி இருக்கும். கவரிங் நீங்க எவ்வளவுதான் அமௌண்ட் வாங்கி போட்டாலும் அது ரிட்டர்ன் ₹1 கூட போகாது. சோ வெள்ளியில இது மாதிரி ஒரு 10 பொருள் வாங்கி வச்சுக்கோங்க போதும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா 15,000 இன்னைக்கு ரேட்டுக்கு வருது உங்களுக்கு. ஸ்டோன்ஸ் தான் உங்களுக்கு பாருங்க. மூப்ப செயின்ல நமக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இது மட்டும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா இன்னொன்னு லேடிஸ்க்கு மட்டும் இல்லாம ஜென்ஸுக்கு பாருங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் பாருங்க. லோட்டஸ் செயின்ஸ் உங்களுக்கு, இது வந்து லீஃப் செயின்ஸ், இதெல்லாம் கோல்டுல இருக்கக்கூடிய பெரும்பாலும் மக்கள் வாங்கக்கூடிய செயின்ஸ் தான் இதெல்லாம். இதெல்லாம் பினிஷிங் பாருங்க, கட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு. அதுலயே சிம்பிளா யூஸ் பண்ணக்கூடிய செயின்ஸ், இதெல்லாம் ஜென்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இந்த லோட்டஸ் செயின்ஸ் அதிகமா போடுவாங்க ஜென்ஸுக்கு. அதே இதுல வெளியில கோல்டு பாலிஷ் பண்ணிருக்கோம். பினிஷிங் நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. பினிஷிங் கோல்டு மாதிரி. இதுல என்னதான் இருந்தாலும் கவரிங்ல இந்த மாதிரி எஃபெக்ட்ல இந்த மாதிரி பினிஷிங்ல வரவே வராது. வெள்ளியில கோல்டு பாலிஷ் பண்ணும்போது இந்த பினிஷிங் அச்சஸலா வரும் உங்களுக்கு.
நீங்க கரெக்டா டைரக்டா விசிட் பண்ணும்போது அது பினிஷிங் உங்களுக்கு தெரியும். 3 பவுன் முறுக்கு செயின் உங்களுக்கு நம்மகிட்ட 3 பவுன் முறுக்கு செயினாலும் சரி, அதே இதுல வந்து பாத்தீங்கன்னா 150 கிராம் முறுக்கு செயின் சரி, உங்களுக்கு பினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. அச்சசல கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு கோல்டு பிளேட்டிங் எவ்வளவு பண்ணிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வெயிட்டுக்கு பண்ணிருப்போம். இது பாருங்க எவ்வளவு இது இருக்கு. 3 பவுன் தான் இருந்தது. வெறும் 24 கிராம்ல வெயிட்ல வெளியில பண்ணி கோல்டு பாலிஷ் பண்ணிருக்கோம். அதோட எஃபெக்ட பாருங்க. இதே இது வெயிட் செயின் கூட இருக்கிறதையும் பாருங்க. சோ பினிஷிங் எல்லாமே கோல்டு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த இதுல ஸ்டார்டிங் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 14,500 ஸ்டார்டிங் ஆகுது. வெள்ளி செயின்ல முறுக்கு செயின் வச்சது சிம்பிளா இருக்கும். டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா. செயின் நல்லா தெரிஞ்சுக்க, பாலிஷ் போனாலும் உங்களுக்கு கருக்காது. பாலிஷ் பண்ணாலும் வெள்ளி கலர் தான் வருமே தவிர, இந்த மாதிரி வெள்ளி கலர் தான் வருமே தவிர உங்களுக்கு கவரிங் மாதிரி கருக்காது உங்களுக்கு. திரும்ப இந்த செயினை ரீபாலிஷ் பண்ணி போட்டுக்கலாம். இல்ல இந்த செயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அன்னைக்கு வெள்ளி ரேட்டுக்கு இந்த மாதிரி புது செயின் நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு கவரிங்ல இந்த மாதிரி வராது, செய்ய முடியாது உங்களுக்கு. வெள்ளியில கோல்டு பாலிஷ் பண்ண செயினை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட டிசைன்ஸ். இதெல்லாம் ஜென்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், லேடிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு தனியா காமிக்கிறேன் அப்படின்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கு. ஏன் இது மட்டும் தனியா காமிக்கிறேன்னா கோல்டுல ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய மாடல்ஸ் அந்த மாடல்ஸ். இந்த மாடல்ஸ் எல்லாம் பாருங்க லோட்டஸ் செயின்ஸ். பினிஷிங் எப்படி பாருங்க உங்களுக்கு. ஜென்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய செயின் இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா ஒரு லேடிஸ்க்கு முறுக்கு செயின் எப்படியோ ஜென்ஸுக்கு இந்த லோட்டஸ் செயின்ஸ் பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும். இதுல வெள்ளிலே கோல்டு பாலிஷ் பண்ணிருக்கோம். இது வெள்ளிலே பாப்புலரான டிசைன்ஸ். பினிஷிங் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. வீடியோல பாக்குறீங்க, நேர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா இருக்கும் உங்களுக்கு. கோல்டுல எப்படி இருக்கு எஃபெக்ட் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். 916 கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 916 கோல்டோட பிளேட்டிங் தான் வெள்ளி மேல கோல்டு பிளேஸ் பண்ணிருக்கோம். வெள்ளியில நீங்க பண்ணும்போது பியூர் வெளியில இப்படி பண்ணும்போது பினிஷிங் அழகா அந்த கட்டிங்ஸ் எல்லாம் அப்படியே கோல்டு எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். கவரிங்ல பண்ணும்போது இந்த மாதிரி வந்து சேஃப் கரெக்டா வராது. அதுதான் கவரிங்க்கும் வெள்ளிக்கும் தங்கத்துக்குள்ள வித்தியாசம். அதுதான் வெள்ளிக்கும் கோல்டுக்கும் சேமா தான் இருக்கும் உங்களுக்கு கட்டிங்ஸ். உங்களுக்கு பாருங்க, அதுதான் வெள்ளிக்கும் கோல்டுக்கும் தான் ஏன் ரீவெளி கொடுக்குறாங்கன்னா அதுதான் உங்களுக்கு. ஆனா நீங்க நிறைய செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க. போன வாட்டி நீங்க வந்து வீடியோ எடுக்கும்போது சொன்னீங்க நிறைய வந்து செயின்ஸ் அவங்க மாடல்ஸ் எல்லாம் காட்டினா நான் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க. சப்போஸ் வந்து அவங்க வந்து அடமானம் வச்சிருக்கலாம், எதனா வித்து இருக்கலாம். அதே போல அவங்க அந்த டிசைன் பிடிக்கிறது கிடைக்காம கூட அந்த போட்டோஸ் எதனா கொடுத்தா நான் செஞ்சு தருவேன் நீங்க சொன்னீங்க போன வீடியோ. ஆமா, அது போல எதனா கால்ஸ் எதனா வந்துச்சா உங்களுக்கு? நிறைய கால்ஸ் வந்திருக்கு. இந்த செயின்ல நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலிக்கு போகக்கூடிய செயின்ஸ். ஏன்னா இது 10 படி செயின் 30-32 இன்ச்சுல இவ்வளவு பெரிய லென்த்ல நீங்க பாத்துருக்கீங்களா? ஆமா, இவ்வளவு லென்த்தா இருக்கு பாருங்க. ஆமா காட்டுறேன் பாருங்க வியூவர்ஸ் பாருங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாகர்கோவில்ல ஒரு கஸ்டமருக்கு நம்ம செஞ்சு இன்னைக்கு அனுப்புறோம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 30 இன்ச்சு 34 இன்ச்சு ஒவ்வொரு செயினும். பினிஷிங் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆமா செம்மையா இருக்குண்ணா. கன்னியாகுமரியில கஸ்டமர் செஞ்சு கொடுத்துருக்கோம். இன்னைக்கு கொரியர் போகுது. அந்த கஸ்டமர் நம்ம கடைக்கு டைரக்டா வந்து இந்த செயினை இத்தனை இன்ச்சுல வேணும் செஞ்சு சொல்லி அதை நம்ம செஞ்சு இன்னைக்கு அனுப்புறோம் கொரியர்ல. நீங்க அந்த செயின் அப்படி கையில வைக்கும் போதே தெரியுதுண்ணா, அப்படியே சூப்பரா பவுன் எப்படி மடங்குமோ அது மாதிரி அதே மாதிரி மடங்கும். பிளெக்சிபிளா இருக்கும் உங்களுக்கு. அது டெம்பரலா இருக்காது பாருங்க. இப்ப அது 1 கிராம் கோல்டு. ஆமா, அதுல டெம்பரா இருக்கும் உங்களுக்கு. இதுல பாருங்க அவ்வளவு பிளெக்சிபிளா இருக்கும் உங்களுக்கு. யூஸ் பண்ண கோல்டு மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி நான் இன்னும் 4-5 டிசைன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாகர்கோவில் திருநெல்வேலி சைட்ல 10 படியில செஞ்சு அனுப்புறது அன்னைக்கு. இதெல்லாம் பாருங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அந்த செயின் தான். இங்க பாருங்க திரும்ப திரும்ப அந்த லோட்டஸ் செயின்ஸ் வருது பாருங்க. ஏன்னா அவ்வளவு இந்த செயின்ஸ் வந்து அவ்வளவு லைக் பண்ணுவாங்க ஜென்ஸ். அந்த மாதிரி இந்த செயினோட பினிஷிங் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் 30 இன்ச்சு தாலி செயின் 30 இன்ச்சு எல்லாமே 30 இன்ச்சு தான் அந்த செயின்லாம். இதெல்லாம் கஸ்டமர் வாட்ஸ்அப்ல அனுப்பி டைரக்டா நம்ம கடைக்கு வந்தோம் போட்டோ காமிச்சு அதே மாதிரி செஞ்சக்கூடிய வெள்ளி கோல்டு பாலிஷ் பண்ண செயின் தான் இது. இதெல்லாம் கோல்டுல பாப்புலரான மாடல். இதெல்லாம் ஆர்டர் கொடுத்து இப்ப செஞ்சு அனுப்பிக்கிருக்கோம். ஆனா இப்ப நீங்க நிறைய செயின்ஸ் காட்டுனீங்க. இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் சின்னதா மெல்லிசா எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கான செயின்ஸ் எல்லாம் உங்கள்ட்ட நானே அது சொல்லலாம் பார்த்தேன், கேட்கலன்னு கரெக்டா நீங்க கேட்டீங்க. அதை கரெக்டா எடுத்து வச்சுக்கிறதே கேட்டீங்க. இது பாருங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய மெல்லிசா போடக்கூடிய செயின்ஸ் வெள்ளியில கோல்டு பாலிஷ் பண்ணிருக்கோம். எவ்வளவு அழகா இருப்பாங்க பினிஷிங் பாருங்க. இது எல்லாமே வெள்ளியில கோல்டு பாலிஷ் பண்ண ஷார்ட் செயின். இதுலயே ஜென்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பட்டை செயின், சச்சின் செயின், இது நிறைய இருக்கு. இதுலயே கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு. இதுல ஸ்டார்டிங் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3000 ஸ்டார்டிங் ஆகும் உங்களுக்கு. 3000 நீங்க ரேட் கொடுத்தாலும் வெள்ளி ரேட் திரும்ப கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு திரும்ப எப்பனாலும் அந்த ரேட் போட்டு நீங்க கேஷா மாத்திக்கலாம். இதுல ஒரு ஹைலைட்டே எனக்கு பிடிச்சிருக்கு. பினிஷிங் அந்த செயின் மடங்கும் போதே தெரியுது. பினிஷிங் ஆமா ஸ்மூத்தா அப்படியே கோல்டுல எப்படி செயின் அப்படியே இதாகுமோ ஃபுல்லா. ஆமா, இப்ப காப்பர்னா அப்படியே டெம்பரா இருக்கும். வெள்ளி போது அப்படியே
பிளெக்சிபிளா இருக்கும். கவரிங் செயின் இதெல்லாம் பாத்துருக்கேன். ஆமா ஆமா, அதுவே பார்த்த உடனே மடக்கும் போதே தெரிஞ்சிடும் ஒரு ஸ்டிட்டா. ஆமா, ஸ்டிஃபா இருக்கும். இது அப்படி இல்ல, அவ்வளவு லூசா இருக்கு பாருங்க. ஏன்னா ஒரிஜினல் கோல்டு வெள்ளின்னும் போது அப்படிதான் இருக்கும். ஆமா, இது பாருங்க நம்ம டாலர் பண்ணிருக்கோம். சவிதன் செயின் கேள்விப்பட்டிருப்பீங்க. சவிதன் செயின் தனியா போட்டாலே அவ்வளவு அழகா இருக்கும். அதுலயே சின்னதா ஒரு கல்லு வச்சு டாலர் வச்சு பண்ணிருக்கோம். இது எல்லாமே வெளியில கோல்டு பாலிஷ் பண்ண டாலர் செயின்ஸ் தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வெறும் செயின் டாலர் மட்டும் இல்லாம வெள்ளிலே கோல்டு பாலிஷ் பண்ண ஜிமிக்கி. பினிஷிங் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடு தான். ஒரு அச்சசல கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. பாருங்க பினிஷிங்க பாருங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வயசானவங்க போடக்கூடிய தோடு, இதெல்லாம் தாராளமா டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பேபி தோடு, இப்படி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. டைரக்டா வந்து கடையில வந்து பாருங்க. ஓகேண்ணா, நல்லா எல்லா கலெக்ஷன்ஸும் காட்டுனீங்க செயின்ஸ்ல. அது இல்லாம நிறையவும் இருக்கு உங்கள்ட்ட. ஆமா, இதெல்லாம் வெளியில கோல்டு பாலிஷ் பண்ண தோடு தான். புரியுது. டேரக்டா வந்து பாருங்க. ஸ்பெஷலா எதனா ஒண்ணு வச்சிருப்பீங்களா? ஆமா, இந்த செயின்ஸ்ல. ஆமா, அது போல எதனா இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு செயின் செஞ்சிருந்தோம். உசல்மெட்டி கஸ்டமருக்கான எனக்கு பண்ணியிருந்தோம். அவங்க செயின் நம்ம பழைய முன்னாடி இருந்து நம்ம கிட்ட வந்திருக்காங்க. ஒரு தோடு வாங்கினாங்க, பினிஷிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 8 மாசம் யூஸ் பண்ணிட்டு நம்ம கிட்டே ஒரு செயின் ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. இப்பதான் ஆர்டர் கொடுத்தாங்க. ஏன்னா பினிஷிங் தெரியறதுக்காண்டி சின்ன ஐட்டமா எடுத்திருந்தாங்க. அவங்க ஒரு செயின் வந்து அடமான வச்சிருப்பாங்க. உசல்மெட்டி செயின்ல நீங்க பாத்தீங்கன்னா 250 கிராம் செயின் அசால்ட்டா போடுவாங்க. தாலி செயின், வெள்ளி கோல்டு தாலி செயின். லாஸ்ட் டைமே நீங்க சொன்னீங்க. இப்ப நான் 150 கிராம் தான் அதிகபட்சமா பண்ணிருக்கேன். இது பாருங்க, 250 கிராம் இந்த செயின். இது 250 கிராம்ல நம்ம வெள்ளியில கோல்டு பாலிஷ் பண்ணிருக்கோம். அப்படி நான் கழுத்து வலிக்காதா? அவங்க ஃபுல்லா அப்படிதான் போடுவாங்க. ஒரு பெரிய கயிறு. ஆமா, தேனி சைடு, கம்பம், தேனி, இவங்க எல்லாம் இந்த மாதிரி செயின் போடுவாங்க. இது நம்ம ரெகுலர் கஸ்டமர். இப்ப இந்த செயின் இன்னைக்கு நம்ம டெலிவரி பண்ண போறோம். பியூர் கோல்டு வெள்ளியா? பியூர் வெள்ளி மேல கோல்டு பாலிஷ் பண்ணிருக்கோம். எவ்வளவு பெரிய செயின். பவுன்லாம் எடுக்கணும். இது எப்படி 1/4 கிலோ, 1/2 கிலோவா, 1/4 கிலோவா? 1/4 கிலோ. 1/4 கிலோ. இது அவங்க அசால்ட்டா கோல்டு வாங்கினா எவ்வளவு வரும்? ஆமா, நீங்க எப்படி 30-40 லட்சம் வந்துரும். அப்பா, இதோட ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா 45,000 தான் உங்களுக்கு. பினிஷிங் கோல்டு மாதிரி இருக்கும். ரிட்டர்ன் கொடுத்தாலும் எடுத்து காட்டுங்க, நான் வியூவர்ஸ் கொஞ்சம் பாருங்க. வியூவர்ஸ் பாருங்க. நான் லாஸ்ட் டைம் பார்த்தேன் அண்ணன் கடையில. ஆனா இதை விட கொஞ்சம் வெயிட் கம்மியா தான் வச்சிருந்தாரு. 250 கிராம் செயின்ஸ் நான் பார்த்ததே இல்லை. கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். பினிஷிங் பாருங்க உங்களுக்கு. பினிஷிங் தான் நம்ம இதுல மெயின். இதோட ரேட் என்னன்னா வரும்? இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரேட் படி பாத்தீங்கன்னா 45,000 ரூபாய். அப்பா, வெள்ளி ரேட் இன்கேஸ் ஏறுச்சுன்னா அதோட ரேட் ஏறும். ஆனா நீங்க இன்கேஸ் வந்து இந்த வெள்ளி ரேட்டு எப்ப கொடுத்தாலும் அன்னைக்கு வெள்ளி ரேட்டுக்கு எடுத்துக்குவோம். சோ வெள்ளி ரேட்டு ஏறும் போது கொடுங்க. அதாவது நான் திரும்ப சொல்றேன் உங்களுக்கு, ஏறும் போது வாங்குற கஸ்டமர் உடனே கொடுத்தீங்கன்னா அது லாஸ் வரும். வெள்ளி ரேட்டு ஏறும் போது கொடுத்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வரும். அது வெள்ளிக்கு மட்டும் இல்ல, தங்கத்துக்கு தான். இதெல்லாம் பாருங்க, பியூர் வெள்ளி மேல கோல்டு பாலிஷ். உங்களுக்கு கவரிங் மாதிரி தெரியுதா இல்ல கோல்டு மாதிரி தெரியுதா எப்படின்னு பாருங்க. இது வெள்ளியில கோல்டு பாலிஷ் பண்ணது. கோல்டு போல அதுதான் நான் சொல்லிட்டேன். உங்க கடையில நான் பார்த்த உடனே சொல்லிட்டேன். ஆமா, இது பாருங்க, அது மடங்குற விதம் பிளெக்சிபிளா வந்துரும் உங்களுக்கு. இப்ப இதெல்லாம் வந்து ஒரு கவரிங் வச்சுனா அப்படியே மடங்காது. இதெல்லாம் செய்யவும் முடியாது. இதுல பாத்தீங்கன்னா கோல்டு மாதிரி பிளெக்சிபிள் ஆயிரும். கவரிங்ல வரப்பா இருக்கும் உங்களுக்கு. இது பாருங்க, அவ்வளவு பிளெக்சிபிளா இருக்கும். சூப்பரா இருக்குண்ணா. சோ இந்த மாதிரி எந்த செயின்னாலும் சரி நம்ம ஆர்டர் கொடுத்து நம்ம செஞ்சு அனுப்பிக்கிட்டு தான் இருக்கோம். ஒன் டைம் நம்ம கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர் நம்மகிட்ட ரிட்டர்ன் வரக்கூடிய காரணம் வெளிக்கு ரிட்டர்ன் வேல்யூ இருக்கு. அதே மாதிரி வந்து பினிஷிங் தான். நம்ம இதுல ரிட்டர்ன் வேல்யூ காட்டணும். பினிஷிங் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு காப்பர்ல கோல்டு கவரிங்ன்றது காப்பர் மேல கோல்டு பாலிஷ் பண்ணுவாங்க. அது என்ன இருந்தாலும் அந்த காப்பர் வந்து சரியா பினிஷிங் கொண்டு வர முடியாது. ஆனா வெள்ளியில நீங்க கோல்டு பாலிஷ் பண்ணும்போது வெள்ளி ஈஸியா வளையக்கூடிய மெத்தட் தான். 92.5 இருந்து ஈஸியா பிளெக்சிபிள் ஆகும். பினிஷிங் நல்லா இருக்கும். அதுதான் ஆர்னமெண்ட்ஸ் செய்யும் போதே தங்கமும் வெள்ளியும் வந்து ஆர்னமெண்ட்ஸுக்கு ஊந்தன்னு சொல்லி அப்ப இருந்து இதுதான் பண்ணிக்கிருக்காங்க. பினிஷிங் அவ்வளவு அழகா இருக்கும் உங்களுக்கு. சோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோல்டு பாலிஷ் பண்ண தோடு நிறைய இருக்கு. இது ஃபுல்லா கோல்டு பாலிஷ் பண்ண ஜிமிக்கி தோடு, இது ஃபுல்லா நெக்லஸ் ஆரம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வளையல், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில கோல்டு பாலிஷ் பண்ண வளையல். இதெல்லாம் வந்து கம்பி மாதிரி இருக்கும், கம்பி வளையல்னு சொல்லுவாங்க. சோ அந்த வளையல் மட்டும் நிறைய இருக்கு உங்களுக்கு. சோ இதெல்லாம் வந்து நம்ம டைரக்டா வந்து கடைக்கு வந்து விசிட் பண்ணுங்க. ஆன்லைன்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாது. சோ டைரக்டா விசிட் பண்ணும்போது தான் நம்மளோட பினிஷிங் நம்ம எவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருப்போம் தெரியும். ஆன்லைன்ல 2-3க்கு மேல நம்ம வாட்ஸ்அப்ல அனுப்ப முடியாது. ஏன்னா கஸ்டமர்ஸ் கால்ஸ் அதிகமா வந்துகிட்டு இருக்கும். டைரக்டா ஒன் டைம் அட்ஜஸ்ட் பண்ணா நீங்க ஃப்ரீயா ஒண்ணுன்னா நீங்க கேட்க நம்ம டிசைன்ஸ் எடுத்து காமிச்சுக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு. அவ்வளவு கலெக்ஷன்ஸ் நம்ம கடையில இருக்கு உங்களுக்கு. எல்லாமே கோல்டு இருக்கக்கூடிய பினிஷிங் தான். கோல்டுல என்ன இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்கு உங்களுக்கு. ஜிமிக்கி எடுத்து காட்டுறேன் பாருங்க, எவ்வளவு பினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்க.
இது பெரிய ஜிமிக்கி, பரதநாட்டிய ஜிமிக்கி சொல்லுவாங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வெளியில உங்களுக்கு கோல்டு பாலிஷ் பண்ண சின்ன ஜிமிக்கி. பெருசுனாலும் சரி சிறுசுனாலும் சரி கோல்டுல எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இருக்கும் உங்களுக்கு பினிஷிங். இதெல்லாம் ஹேண்ட்மேட்ல முழுக்க ஹேண்ட்மேட்ல பண்ணிருக்கோம். நீங்க கிட்டக்க பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. சோ பினிஷிங் கோல்டு மாதிரி தான் இருக்கும். வெள்ளியில கோல்டு பாலிஷ் பண்ணாக இப்ப ட்ரெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா உங்களுக்கு அமௌண்ட் லாஸ் வராது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பினிஷிங் நல்லா இருக்கும் உங்களுக்கு. சோ அது மாதிரி இந்த மாதிரி வெள்ளியில நீங்க கோல்டு பாலிஷ் பண்ண என்னென்ன நகையெல்லாம் நீங்க டெய்லி யூஸ் பண்றீங்களோ அந்த நகையெல்லாம் நீங்க வெளியில கோல்டு பாலிஷ் பண்ண நகையா நீங்க வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு இதுல ஒரு அசட் மாதிரி தான் உங்களுக்கு. என்ன ஒண்ணுன்னா வாங்கிட்டு உடனே மட்டும் கொடுத்துடாதீங்க, நல்லா யூஸ் பண்ணிட்டு கொடுங்க. வெள்ளி ரேட்டு ஏறும் போது கொடுங்க. வாங்கிட்டு நல்லா வெள்ளி ரேட்டு ஏறும் போது கொடுத்தீங்கன்னா அதுக்குரிய ப்ராஃபிட் நல்லா வரும் உங்களுக்கு. ஓகேண்ணா, இவ்வளவு நேரம் எங்களுக்கு வந்து செயின்ஸ் வந்து காட்டுனீங்க, அதுக்கே வந்து டைம் ஆகி போச்சு. கஸ்டமர்ஸ் நிறைய வந்துட்டே இருக்காங்க. நம்மளுக்காக இவ்வளவு நேரம் டைம் ஒதுக்கி பார்ட் 2ல வந்து கண்டிப்பா அதாவது செயின் வீடியோவே நம்மளால அவ்வளவு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நம்ம கடையில வெறும் செயினோட வீடியோ எல்லாமே காமிச்சோன்னா ஒரு அரை மணி நேரத்துல போயிடும். இப்ப வந்து செயினுக்கு மட்டுமே அரை மணி நேரம் ஆயிருது. அது இவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தோடுக்கு அடுத்து பார்ட் 2ல நம்ம தோடும் இந்த நெக்லஸ் இந்த வளையல் இந்த மூணுமே பார்ட் 2ல உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்குறேன் மக்களே. உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு இதை பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ல ஏதாச்சும் என்கொயரி இருக்குன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. அதே மாதிரி கடை வந்து பாத்தீங்கன்னா 10 to 7 தான் நம்மளோட கடையோட டைம். சோ அந்த டயத்துல வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு அதுக்குரிய தேவையானது சொல்லி கொடுப்பாங்க. மேக்சிமம் வந்து நீங்க கடைக்கு டைரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. அதுதான் இவ்வளவு கலெக்ஷன்ஸ் நீங்க பார்க்க முடியும். நம்ம வந்து கேமரால வந்து நிறைய டிசைன்ஸ் எல்லாம் காமிக்க முடியாது. சோ உங்களுக்கு வந்து பார்ட் 2ல வந்து இந்த மாதிரி தோடு வெளியிலேயே கோல்டு பாலிஷ் பண்ண தோடும் இந்த மாதிரி வெளியில கோல்டு பாலிஷ் பண்ண கேரளா ஆரம் நெக்லஸ் அதே மாதிரி டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய வெளியில கோல்டு பாலிஷ் பண்ண வளையல் பார்ட் 2ல உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டீடைல்ஸ் தேவைப்படனா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு என்னென்ன மாதிரி உங்களுக்கு கோல்டுல ஏதாச்சும் பேட்டர்ன் வச்சீங்கன்னா அதே மாதிரி செஞ்சு கொடுப்போம். அதே மாதிரி வந்து எங்களுக்கு என்னென்ன டைப்ல செயின் வேணுமா நெக்லஸ் வேணுமா சொன்னீங்கன்னா அதுக்குரிய போட்டோ அதுக்குரிய ரேட்டு உங்களுக்கு அனுப்பி கொடுப்பாங்க நம்ம ஸ்டாஃப் உங்களுக்கு. சோ உங்களுக்கு உடனே இல்லைன்னா கூட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கூட நீங்க வாங்க. ஏன்னா போன் கால்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க சாட் பண்ணி நீங்க உங்களுடைய டீடைல்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். கீழே இருக்க வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க. தேங்க்யூ.